ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் மற்றும் முதுகலை ஆசிரியர்களுக்கான பிஜிடிஆர் பெஸ்டன்ட் அவங்களுக்கான ஒரு தகவல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 30/4/2024 பள்ளிக்கல்வி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளிகளில் 1/6/2024 படி விரும்பத்தகுந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கல்விப்பணி விவரங்கள் கூறுதல். ஓகே, மேல்நிலை பள்ளிகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாதாரி ஆசிரியர்கள், இடைநிலை பட்டாதாரி ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வி கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு நகராட்சி மாதிரி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளிகளில் 1/6/2024 அன்றைய நிலவரப்படி நிரப்பத இடைநிலை மற்றும் பட்டாதாரி ஆசிரியர்களில் காலிப்பணிகளின் விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்ட படிவத்தில் பூ செய்து 9/5/2020 மின்னஞ்சல் மறு கேட்டுக்கொள்ளப்படுது. நேற்றைய தினமே வந்து நம்ம சொன்னோம், இது மாதிரி வந்து இந்த ப்ரொமோஷன் அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபரு, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே காலிப்படங்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குது, அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கூடியதா இல்லை வந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடியதா, இது மாதிரி சில ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதற்கான தகவல் தான் இது. கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு தகவல். 1/6/2023 படி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 9ஆம் தேதிக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலிப்படங்கள் இந்த யூஜிடிஆர்பிலே வருமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. 10,000க்கு மேற்பட்ட வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? அந்த காலிப்படம் நிரப்பினாவே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் திரும்பி ஒரு டைம் வந்து இது கலெக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க, சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 6,000 போஸ்டிங்கும், பட்டதாரி ஆசிரியர்களோட ஒரு 3,000 போஸ்டிங், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேக்கண்ட் இருக்குது நம்மளுக்கு. இது வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானில் ரிலீஸ் பண்ண ஒரு தகவல், உண்மையான தகவல். அது கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைல்யூட் பண்ணி இந்த ரிவைஸ்டு இந்த வருடத்துக்கு வந்து 1,700 சில்லறையும் 2,221 போஸ்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே. ஓகே, மீதி வேக்கண்ட்லாம் அப்படியே வந்து குறைச்சிட்டாங்க. காரணம் வந்து நிதிநிலை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் வந்து அவங்க சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலியிடங்களை வந்து எவ்வளோ காலியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ரிப்போர்ட்டு. ஸோ இதை வச்சு வந்து இந்த காலிப்பணி எதையும் அதிகப்படுத்தலாம். ஏன்னா இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து இவ்வளோ வேக்கண்ட் கொடுக்கலாம், இவ்வளோ சதவீதம் வந்து கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து காலியிடங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 1,500 கிட்ட வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தகவல் நம்மளோட வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலியிடங்களின் எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு ரிவைஸ்டு அடம நோட்டிஃபிகேஷனாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வரணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் ஆன்சருக்கு இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலியிட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவல் கண்டிப்பாக கொடுக்கணும். மிக விரைவில் இதற்கான தகவல் வந்து ப்ராப்பரான இன்டிமேஷனை கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறையோ இல்லை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியமோ கண்டிப்பாக வந்து இதற்கான தகவலை வந்து வெளியிடுவாங்க. ஒரு பத்திரிகை செய்தியாவோ இல்லை அடமா நோட்டிஃபிகேஷனாவோ கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதான் ஒரு உண்மையான தகவல். ஸோ இந்த ஒரு தகவலுக்கு வந்து நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.